செல்லகுட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான இரவு வணக்கம். இந்த தூங்க போகிற நேரத்தில் நாளை விடுமுறை பற்றி ஒரு முக்கிய அறிவிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கனமழையானது வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் பல மாவட்டங்களில் தொடர்ந்து தீவிரமான மழை பொழிவின் காரணமாக நாளை பல மாவட்டங்கள் விடுமுறை வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை எந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறை விடப் போகிறார்கள், விடுமுறை விடக்கூடிய மாவட்டங்கள் உங்களுடைய மாவட்டங்களாகவும் இருக்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் செல்லகுட்டீஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணி வச்சுங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது கனமழை காரணமாக தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் பெரும் அளவில் பார்த்திங்கன்னா மழை பொழியுது. நம்மளுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இன்று பார்த்திங்கன்னா 13 மாவட்டங்கள் சொல்லியிருக்காங்க. இரவு மழையின் காரணமாக பார்த்திங்கன்னா 13 மாவட்டங்களில் மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி இதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறார்கள் நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம். இதனை தொடர்ச்சியாக தென் மாவட்டங்கள் திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்கள்லாம் தொடர்ந்து மழை பொழிவு இருக்கும். இரவு மழை, காலை மழை என அதிகாலை மழைன்னு பார்த்திங்கன்னா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்குது. ஸோ இதனை தவிர்த்து ஒரு சில மாவட்டங்களில் தமிழகத்தில் பரவலாக மழை பொழிவு இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வீடியோ பார்க்குற நீங்கள் செல்லக்குட்டீஸ் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக எல்லாருமே தெரிவிங்க. அண்ட் மேலும் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.